வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 5 இல் வாழ்க்கை குறள் எண் 10. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையம் என்று சொன்னால் உலகம். இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று சொன்னால் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கு நிகராக வைத்து மதிக்கப்படுவான் என்கிறார் வள்ளுவர். இந்த குறளை வைத்து பார்க்கும் பொழுது திருவேங்கடம் வேலுப்பிள்ளை என்பவர் தன் இல்லற வாழ்க்கையை தன் மனைவியுடன் அன்பாகவும் அறத்துடனும் இனிமையாக நடத்தியவர். அவ்வாறு இனிமையாக வாழ்ந்த அவரது வாழ்க்கை வானுலகில் வாழும் தேவர்களுக்கு சமமாக மதிக்கப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். வாழ்வில் எண்ணிக்கையை விட வாழும் வகையே முக்கியம் என்பதே ஆகும். அதாவது எத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிற எண்ணிக்கை இல்லாமல் எப்படி நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல அறச்செயல்களை செய்து வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியமானது. இவ்வுலகில் இல்லற கடமைகளை செம்மையாகவும் அன்பாகவும் அறநெறிகளுடனும் வாழ்பவன் வானுலக தெய்வங்களுக்கு நிகராக மதிக்கப்படுவான். அதாவது மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் ஏதாவது நல்ல காரியங்களை செய்து அதன் காரணமாக நற்பெயர் பெற்று வீடு பேறு அடைதல் வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் தனது மனைவியுடன் இணைந்து இல்லற வாழ்வை சிறப்புடன் அன்புடன் கடமைகளுடன் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை இல்லறத்தில் அன்பையும் அறத்தையும் கடைபிடித்தால் இவ்வுலகிலேயே தெய்வீக நிலையை அடையலாம் என்பதை காட்டுகிறது. இல்லறம் என்பது வெறும் வாழ்வு அல்ல, அது அறம், அன்பு, கடமை ஆகியவற்றுடன் வாழும் ஒரு புனிதமான வாழ்க்கை. அவ்வாறு வாழ்பவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் போற்றப்படுவார்கள் என்பதே இந்த குறள் கூறும் நீதி ஆகும். மக்களாக பிறந்த நாம் அனைவரும் இந்த உலகத்தில் அறச்செயல் செய்து அதன் காரணமாக புண்ணியத்தை எய்துதல் வேண்டும். அறச்செயல்கள் என்று சொன்னால் நல்ல காரியங்கள். நல்ல காரியங்களை செய்வதற்கு நல்ல மனது இருந்தால் போதும். பணம் தேவையில்லை, நல்ல மனம்தான் தேவை. இப்போது நம்ம சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழியில் யாரோ ஒருத்தருக்கு மயக்கம் வந்து அவர் கீழே விழுந்துடலாம். கீழே விழுகின்ற பொழுது தண்ணி கொடுத்து அவரை தூக்கி உட்கார வச்சு மயக்கம் தெளிகிற வரைக்கும் கூட இருந்து உதவலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சோடா கடையில் போய் சோடா வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க செய்துவிட்டு திருப்பி பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் விடலாம். இது ஒரு நல்ல அறச்செயல். அப்போ இந்த நல்ல செயலை செய்வதற்கு பணம் தேவையில்லை, நல்ல மனம்தான் தேவை. அதாவது நம்ம ஒரு அவசரமாக கூட போகலாம், நமக்கு இருக்கக்கூடிய வேலை அவசரமான வேலையாக இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்திலையும் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற பண்பு மனிதர்களுக்கு கட்டாயம் இருத்தல் வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு உதவியாக இருத்தல் வேண்டும். இல்லைன்னா உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும். நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, தீயது செய்யக்கூடாது. அப்போது அறச்செயல்களை, தர்ம காரியங்களை, நல்ல செயல்களை நாம் செய்தால் வானுலகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு நிகராக நாம் மதிக்கப்படுவோம் என்கிறது குறள். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் என்பது குறள் உணர்த்தும் கருத்து. மீண்டும் குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.